மதிப்பிற்குரிய நூல் காஞ்சி நேயர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று திருக்குறள் சம்பந்தமாக ஒரு நிகழ்வினை சொல்லி அதுக்குரிய குறளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அழகிய நகரம் இருக்கிறது. அந்த நகரத்திலே பல கோவில்கள், பல கடைகள் போன்றவை இருக்கிறது. அங்கே ஒருவர் பூக்கடை வைத்திருக்கிறார். அவர் அன்றாடும் பூ அங்காடிக்கு சென்று பூக்களை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்வார். கல்யாண மாலை, கோவில்களுக்கு கொடுப்பது, விடுப்பூக்கள் இவ்வாறாக விற்பனை செய்து கொண்டு வருகிறார். வியாபாரம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல அவருக்கு ஒரு பணியாளர் தேவைப்படுகிறார். அதனால் அவர் பக்கத்திலே அக்கம் பக்கம் விசாரிக்கிறார். வேலைக்கு ஒருவர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு இளைஞன் வருகிறார் அவரிடத்தில். ஐயா, எனக்கு வேலை வேண்டும், தருவீர்களா என்று. அவர் நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த இளைஞன், ஐயா, நான் கல்வி கற்கவில்லை, ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற வேலையை செய்வேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அந்த முதலாளி அவனை பார்த்து, தம்பி, நீ கல்வி கற்காதனால் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இழக்கிறாய், ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையை இழக்கிறாய், இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுட்பமும் உனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தி, எப்படி நான் உனக்கு வேலை தருவது என்று கேட்கிறார். இல்லை ஐயா, நீங்கள் வேலை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்தே நான் அந்த வேலையை கற்றுக்கொண்டு செய்ய முன்வருகிறேன் என்று சொல்லி அந்த வேலையில் சேர்ந்து விடுகிறான். பூ விற்பது, மாலை நேரமானவுடன் அந்த பூக்களுக்கு தண்ணீர் தெளித்து நன்றாக வைப்பது, இப்படியாக அந்த தொழில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த முதலாளிக்கு இந்த இளைஞன் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து விட்டது. பரவாயில்லை, நான் இன்னொரு பக்கத்திலே ஒரு மரக்கடை ஒன்றை வைக்கலாம் என்று விரும்புகிறேன் தம்பி, நீ இந்த கடையை பார்த்துக்கொள், நான் அந்த கடையை பார்த்து வியாபாரம் செய்யலாம், வியாபாரத்தை சற்று விரிவடைய செய்யலாம் என்று விரும்புகிறேன் என்றார். உடனே அவன், சரி ஐயா, நீங்கள் அதனை பார்த்து கொள்ளுங்கள், நான் இதனை பார்த்து கொள்கிறேன் என்றான். அவரும் மரக்கடை வைத்து அந்த ஊருக்கு தேவையான கட்டடம் கட்டுவதற்கு வேண்டிய மரங்களை தருவித்து விற்பனை செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று அவர் வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆகிவிட்டது சில காலம். அதனால் பூக்கடைக்காரனிடத்திலே பணியில் வைத்திருக்கிறவனை பார்த்து அழைத்து, தம்பி, உன்னால் 2 கடையும் பார்க்க முடியுமா என்று கேட்டார். ஐயா, நான் இதனையும் அதனையும் சேர்த்தே பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கவலை இல்லாமல் போய்விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அவரும் சரி என்று பையனிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து வந்து பார்த்தார். திடீரென்று திகைப்படைந்தார். காரணம், பூக்கடையில் பையன் பூ விற்று மாலையிலே தண்ணீர் அந்த பூக்களுக்கு தெளிப்பது போல மரக்கடையிலும் சென்று அதே மரங்களுக்கு சாயந்தரமானால் நீரை தெளித்து கொண்டே இருந்தான். அப்படி என்றால் 10-15 நாள் கழித்து அவர் வருகின்ற பொழுது அந்த மரங்கள் கெட்டுவிட்டன. அப்பொழுதுதான் இதற்கு வள்ளுவர் சொல்கிறார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது மரக்கடையில் தண்ணீர் தெளிக்க கூடாது மரங்களுக்கு மேல், அப்படி தெளித்தால் அது கெட்டுவிடும். பூக்கடையில் பூக்களுக்கு தண்ணீர் தெளிக்க வேண்டும், இல்லாவிட்டால் மாலையில் வாடிவிடும். அது தண்ணீர் தெளிக்காமல் பூக்களுக்கு விட்டு விட்டால் பூக்கள் கெட்டுவிடும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் அவர் முதலிலே கல்வி கற்றாயா அல்லது ஏன் படிக்காமல் விட்டாய் என்று கேட்டார் அல்லவா. அவன் படிக்கவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அதற்கு ஒரு குறள் சொல்லுகிறார், பேதமை ஒன்றோ புனைபூணும் கையெறியா பேதை வினைமேற்கொளின். பேதமை ஒன்றோ புனைபூணும் கையெறியா பேதை வினைமேற்கொளின். பேதையர், அறிவில்லாதவர் ஒரு தொழிலை செய்ய முன்வந்தால் அந்த தொழில் குற்றமாகி பின்னர் அது தலை பூணுவான். எப்படி இந்த தம்பி பூக்கடைக்கு தண்ணீர் தெளிக்கலாம்,
அது ஒன்றும் பிழையில்லை, அதுதான் முறை. ஆனால் மரக்கடையிலும் இவர் இங்கே செய்வது போலவே அங்கேயும் செய்ததனால் அந்த மரங்கள் பழுதாகி ஒன்றுக்கும் பயன்படாமல் போய்விட்டதல்லவா. அதனால் அறிவும் அவசியம். செய்யக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கேடு வரும் என்று வள்ளுவர் செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற பல திருக்குறளிலே நுட்பமான சூழ்நிலைகளையும் கதைகளையும் வரும் பதிவுகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மற்றவருக்கும் ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.